விளாகோட தான் அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன். இந்த விளாக் வந்து முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிஃப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சண்டேனாலே எப்பவுமே நம்மளுக்கு வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இவ்வளோ லேட்டா ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எப்பவுமே இவ்வளோ லேட்டாலாம் ஸ்டார்ட் ஆனதே கிடையாது சண்டே. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 மணி. இன்னும் காலையில இருந்து சாப்பாடே செய்யாமலே இருக்கேன். நான் காலையில எழுந்தது லேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்படியே திண்டிவனம் கிளம்பி போயிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். பப்ஸ் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டோமா, அதே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லானதுனால சாப்பாடு ரெடி பண்ணல. சரி இப்போ லஞ்சுக்கு சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பும் சாதமும் வடிச்சிட்டு ரெடி பண்ணிருக்கேன். முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ முட்டை குழம்பு வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு தான் இன்னும் செய்யணும். சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டுனா ஃபினிஷ், லஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்னோட கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் காமிக்க போறேன். கிஃப்ட் வந்து பார்த்துடலாமா? சரி வாங்க. என்னோட கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓவன் தான் வாங்கி கொடுத்துருக்காரு மாமா. நான் ரொம்ப வருஷமாவே ஆசைப்பட்டு கேட்டிருந்தேன் இந்த ஓவன். பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த கிஃப்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்னடா இது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க. அது வந்து கம்பிலாம் ஏதோ கொடுத்து வச்சிருக்காரு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வைக்க முடியல, இடம் வந்து அப்படியே அடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம். என்னோட கிஃப்ட் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட கிஃப்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதனால வந்து நாங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்க முடியல. இவங்க வந்து இடமே பத்தலை, இவ்வளோ இடம் வந்து அடைச்சிச்சு. அதனால இங்க வச்சா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியா ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு மாமா. இன்னும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணல. அதுக்கு வந்து ஸ்லாப்லாம் வாங்கி அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி அங்கேயே அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க வச்சோம்னா ஃப்ரீயாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சு. இன்னும் கிச்சன்ல பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ் இன்னும் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஓவன் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கபோர்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால சரி அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு மட்டும் போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிஸ்கட் செய்யலாம். பட்டர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது வந்து கூலிங்கா இருக்குல்ல, அது வந்து கூலிங் வந்து ஆற்ற சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து சாதம்லாம் போட்டு முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனாலே கொஞ்சம் பதட்டமும் பயமும் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் நிதானமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக ஆரம்பரை சாப்பிட்டுட்டு அப்புறம் இசைமா வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்களா, அப்படியே அதையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அவரோட இந்த கேமராவே தான் பார்த்துட்டு இருந்தாரு. வெளிச்சம் வந்து கம்மியாக இருந்துச்சா வீடு, அதனால் ஜன்னலையும் திறந்து விட்டுட்டு உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் சிங்கெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவில் தான் இன்னைக்கு வந்து நான் பிஸ்கட் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து ஓடிஜி வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் மாமா வந்து இப்போ கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அவர் வந்த பிறகு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே மாவு எல்லாமே பிசைஞ்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணும்போதெல்லாம் மாமா வந்து கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஓடிஜியில் வைக்கும்போது மட்டும் நீ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பயமாக இருக்கு, நீ தான் வைக்கணும், நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் கூடவே இருந்து அவர் தான் பண்ணியிருந்தார் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயம்லாம் கொஞ்சம் வந்து தெளிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பக்கத்தில் வந்து ஹஸ்பண்ட் வச்சுட்டு தான் செய்வேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயம் தெளிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம்
நானே செஞ்சுருவேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 100 கிராம், அதில் வந்து பாதி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சர்க்கரையே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அவங்க சொன்ன அளவு தான் போட்டிருந்தேன். யூடியூப் பார்த்து தான் நான் இதையும் செய்கிறேன், நானாக எதையும் செய்யலை. போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்ணையும் சர்க்கரையும் போட்டு பீட் பண்ணதுக்கு அப்புறமா கோதுமையை வந்து ஆட் பண்ணிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோதுமைலாம் போட்ட பிறகு மாவாவே தான் இருந்துச்சு காண்டி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் பால்லாம் ஹீட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் பால் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுமே அப்படியே அது நல்லா இலக ஆரம்பிச்சுது. சரி சொல்லிட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு பூரிக்கு தீட்டுற மாதிரி தீட்டி இருந்தேன். அது வந்து எனக்கு வரவே இல்லை. அப்புறம் சின்னதாக குட்டியாக எதனா கப்பு மூடி தேடி பார்த்தா பெரிய கப்பு மூடி தான் இருந்துச்சு. அதையே வச்சு ஒரு 3 மட்டும் ரெடி பண்ணேன். இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கையிலே பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையிலே தட்டிட்டு அப்படியே ஒரு பாதம் வந்து அதில் வச்சுட்டு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாமா கிட்டே கொடுத்துட்டேன், நீயே வச்சுட்டு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் அங்கேயே நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைட்டாக மேலே வந்து அப்படியே பொங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. அது வர கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணோம், 150க்கு கம்மியாக தான் வச்சுருந்தேன் டிகிரி, அதிகமாக வைக்கணும் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 180 வச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணோம். ஆனால் அப்போ வந்து வேகவே இல்லை. மறுபடியும் இன்னொரு 10 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் வேக வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா தான் ரெடி ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து கொஞ்சம் 180 டிகிரி வச்சு நாங்கள் பண்ணியிருந்தோன்னா டக்குன்னு ரெடி ஆகிட்ருக்கோம் போல். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அதனாலே எல்லாமே கம்மியாகவே வச்சு ரெடி பண்ணிடணும். இப்போ ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் தெளிஞ்சிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாவுலாம் பிசைஞ்சிட்டு இது மாதிரி ரெடி பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த பாலோட ஸ்மெல்லுமே அதில் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட்டர்லாம் போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த கப்பு முடியால் கட் பண்ணி எடுத்தது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. மற்றபடி கையால் கொஞ்சம் கனமாக தட்டி வச்சது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பட்டர் ஷீட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா தடவிட்டு அப்புறமா அந்த பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சு மாமாகிட்ட கொடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த பிஸ்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓகே தான், ஆனால் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் சொல்ல முடியாது. டேஸ்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ஃபஸ்ட்டு ஓடிஜி வாங்கி ஒரு பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு தினமும் எதனா ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதையே வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓடிஜியோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு 3 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். NCS Tamil VGM. NCS Tamil VGM.